அத்தனை உறவுகளுக்கு மின்னரு வணக்கம். கட்டாயமாக இந்த காணொளி ஆண்களுக்கான ஒரு காணொளியாக நான் பதிவிடுகின்றேன். தயவு செய்து 16 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பார்வையிடுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். சின்ன பிள்ளைகள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு பிட்டேறிங்க. இது ஒரு வயதுக்கு வந்த ஆண்களுக்குரியதாகவும் பெண்களுக்குரியதாகவும் இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன். கட்டாயமாக ஒவ்வொரு ஆண்களும் பார்க்க வேண்டிய காணொலியாக இது அமைய இருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்க போனீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நீதிமன்றங்களில் அதிகமான இந்த விவாகரத்து வழக்குகள், அதே போல் இந்த காதலன் காதலியை விட்டுப்புட்டு போகிற பிரச்சனைகள், தற்கொலைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்று பார்க்க போனீங்கன்னா ஒரே விடயம்தான். இந்த பெண்களுக்கு வருகின்ற அந்த வலியும் வேதனையும், அதாவது ஒரு குழந்தை பிரசவத்தின் போது ஏற்படுகின்ற அந்த வலி, அதாவது மரணத்தை அவர்கள் கண்டுவிட்டு வருகின்ற வலி இந்த ஆண்களுக்கு இல்லை என்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதே போல் அந்த பீரியட் டைமில் வருகின்ற அந்த வலி கூட சில ஆண்களுக்கு தெரியாத காரணத்தினால தான் இன்றைக்கு குடும்பங்களில் கணவர் குடிச்சு போட்டு அடிக்கிறதும், அதே போல் தவறாக பெண்களை சித்தரிக்கிறதும், தவறான முறையில் பெண்களை பார்வையிடுறதும், இன்றைக்கி நீதிமன்றங்களுக்கு அதிகமான விவகாரத்து வழக்குகள் போகிறதுக்கும், பிள்ளைகளை விட்டு போட்டு தந்தைமார் விட்டு வேறு கல்யாணம் முடிக்கிறதுக்கும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. இன்றைக்கு அத்தனை ஆண்களுக்கும் தெரியாத ஒரு விடயம் இந்த இடத்துல நான் கூறப்போகின்றேன். உண்மையாகவே இந்த பதிவை நான் பதிவிடுறதுக்கான காரணம் இன்றைக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் பெண்களை பற்றி தவறாக சித்தரிக்கிறத காரணமாகத்தான் நான் இந்த காணொலியிடுறேன். என்ன காரணம், என்ன தவறுன்னு ஃபஸ்ட்டாக பார்க்க போனீங்கன்னா, அந்த காலத்தில் 10 பிள்ளைகள் பெற்றாங்க, 5 பிள்ளைகள் பெற்றாங்க, 3க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பெற்றாங்க. இப்போ ஒரே பிள்ளையும் 2 பிள்ளையும் பெற்றுத்து தான் இப்போ பெரிய படம் காட்டுறாங்க என்று சொல்லி எல்லாம் காமெடியாக சிலர் கதைக்கிறதையும், அதே போல் சிலர் ஏன் பிள்ளையை பெக்க இல்லாதா அப்படி என்ற மாதிரி பேசுகிறதும் இன்றைக்கு ஃபேஷனாக மாறி போயிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல கதைக்கிறதுக்கான நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ட வலியையும் வேதனையும் அறியாதவர்களை இன்றைய ஆண்களாகவும் ஃபேஷனாக நடித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆண் சமுதாயமும் இருக்குது. எத்தனை ஆண்கள் வலியை அனுபவித்தார்கள் என்று இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பதிவு செய்யப்படலை. அதால் இந்த இடத்துல நான் ஒரு கட்டாயமான ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். எல்லோரும் பார்வை இடுங்கள் என்று தான் நான் சொல்வேன். இந்த இடத்துல பதிவிடுற விஷயம் என்னென்று பார்க்க போனீங்கன்னா, இந்த பெண்கள் இந்த பிள்ளைகளை பிரசவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற, தாங்குகின்ற, அனுபவிக்கின்ற வலியும் வேதனையும் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது என்பதுதான் நிதர்சனம். இப்போ பார்க்க போனீங்கன்னா, கட்டாயமாகவே ஒரு பெண்ணின் உறுப்பு ஒரு பிள்ளையை பிரசவிக்கின்ற பொழுது 3.5 இன்ச்சு தான் இருக்கும். அந்த உறுப்பு விரிகின்ற அளவு 3.5 இன்ச், சரிதானே? இப்போ உள்ளே இருக்கின்ற அந்த பிள்ளை வெளியில் வர வேணுமென்றால், அந்த தலைப்பகுதியும் மார்பு பகுதியும் சேர்ந்து வெளியில் வர வேணுமென்றால் பிள்ளையின் தலையின் சுற்றளவு 15 இன்ச் 38 சென்டிமீட்டராக இருக்கும். இது வெளிவாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால். இன்றைக்கு அந்த 3.5 இன்ச் அந்த பெண்ணின் உறுப்பானது 5 மடங்காக விரிய வேண்டும் ஒரு பிள்ளையை பிரசவிக்க வேண்டும் என்றால். இது எத்தனை பேருக்கு, எத்தனை ஆண்களுக்கு தெரிந்திருக்குமோ என்பது ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு அந்த 5 மடங்கு விரியணுமெண்டா உண்மையிலேயே எங்களுடைய தொடை எலும்புகள் இருக்குதானே, அது சதைகளை விரித்து ஒரு வலியை ஏற்படுத்தித்தான் அது விரிவடைய வேண்டும். இது மரணத்தை நோக்கி கொண்டு போய்விடும். சில பிரவேசத்தின் போது சில தாய்மார்கள் இறந்திருப்பதை நீங்கள் பல செய்திகளில் கேட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வலிதான். இந்த வலி ஆண்களுக்கு எப்போவுமே தெரியாத ஒரு புதிர். இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த இடத்துல உண்டை அறிஞ்சு அந்த வலி இப்படி இருக்குமா என்ற மாதிரி வியக்கிற அளவில் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையான வலி ஒவ்வொரு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியான பெண்களை நாம் மதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அல்லவா? அன்பு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
இன்றைக்கி குடும்பத்தில் ஏதோ ஒரு வாய் தர்க்கம், ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி, ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் அவர்களை தவறாக பேசுகின்றோம், தவறான முறையில் சித்தரிக்கின்றோம். என்னென்னவெல்லாம் பண்ணுறோம் பெண்களை. உண்மையிலே அவர்களுடைய வலியும் வேதனையும் இன்று வரை எந்த ஆண்களுக்கும் தெரியாது. உண்மையாகவே இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னு சொன்னால், இந்த வலி ஏற்படக்குள்ள சில ஆண்களுக்கு நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ பிரசவத்தின் போது இந்த வலி ஏற்படுகின்ற போது தடுப்பூசி போட இல்லாதாண்டு கேட்பீங்க. கட்டாயமாகவே போட முடியாது. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பூசிகள் இருக்குது, ஆனால் போட்டால் அது பிள்ளையை பாதிக்கும். பிள்ளைக்கு மூச்சு திணறல் வந்து அவள் பிரசவிக்கின்ற பொழுதே அந்த பிள்ளை இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அதால் போடவே மாட்டாங்க. அப்போ இயற்கையாகவே அந்த வலியை தாங்கி அதனை கஷ்டப்பட்டு அனுபவித்தவளாக அந்த பெண் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்றார். இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் பிள்ளைகளை விட்டு போட்டு பிரிஞ்சு போறீங்க, ஏனோ தானோ என்று சொல்லி. ஆனால் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய பிள்ளையை என்ன வழியோடு பெத்தெடுத்தாள் என்று சொல்லி. இது உண்மையாகவே இடத்துல நான் தயவு செய்து பெண்களை மதிக்கத்தான் நீங்கள் முயலவில்லை, மிதிக்காதீர்கள் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கின்றேன். தயவு செய்து பெண்களை அன்பு செய்யுங்க, மதிங்க, அவங்கள ஏமாத்தாதீங்க. அவங்களோட சேர்ந்து இறப்பு வரை பயணிங்க. அவங்களுடைய வலியையும் வேதனையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க தயவு செய்து. நன்றி.